ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம அரவிந்த் சுவாமி அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி இவங்க 2 பேர் சேர்ந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோடைய ஒரு சின்ன ஒரு க்ளூ உங்களுக்கு தெரியும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் அந்த படத்தோட ஒரு சிங்கிளுக்கு பண்ணியிருந்தேன், யாரோ அவன் யாரோன்ற ஒரு பாடல் நம்ம கமல்ஹாசன் சார் பாடி அந்த வீடியோக்கும் நல்ல ஒரு வரவேற்பு வந்துருந்துச்சு. ஸோ அது ரொம்ப எனக்கு அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லணும். பிகாஸ் அந்த மாதிரி ஒன்று ரீச் நான் எதிர்பார்க்கல. அண்ட் நிறைய பேர் அந்த பாட்டையும் ரொம்ப கேட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டை கமல் சார் பாடும்போது ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதை தாண்டி இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மெய்யழகன் படத்தோடைய ஆஃபிஷியல் டீசர் தான். ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிறது நம்ம கோவிந்த் வசந்த் அண்ட் சி பிரேம்குமாரோட டிரெக்ஷனில் நம்ம ஸ்ரீதிவ்யா, கார்த்தி அண்ட் அரவிந்த் சுவாமி நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி என்னங்க டீட்டெயில்ஸ் வேணும்? ஃபஸ்ட்டாக இந்த ட்ரெய்லர் எல்லோரும் சேர்ந்து பார்த்துட்டு வந்தேன்னா பார்த்ததுக்கப்புறம் மற்ற விஷயம் இன்னும் டீட்டெயிலாக பேசிப்போம். இப்போ நாங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ டீசர் ரெடியாக இருக்குது. ஹியர் வி கோ. ஜாவூ யாரு யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருங்களே. என்ன கண்டுபிடிக்க முடியலத்தா? நல்லா இருக்குல்ல? பாத்ரூம் எங்க இருக்கு? ஒண்ணுக்கா ரெண்டுக்கா? அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே. ஆத்திர அவசரம் கேட்கலாம் போலடியே. சொன்னா செருப்ப கலட்டி அடிக்க மாட்டீங்களே. அத்தா இத மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்த? மாமா சோறா 2 டீ. இங்க பாம்பு இருக்கா? ஆமாதா, நல்ல பாம்பு புடிச்சுனேங்க. சுத்தம் முடிய தூக்குங்க. நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டனா? பீர் அடிப்பீங்களா? பியரா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க. செப்டம்பர் 27 திரையரங்குகளில். அண்ட் ஒன்ஸ் அகைன் கிரேட் சுத்திங் மியூசிக். டீசர் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ரோல்ஸ் இவங்க பண்ணியிருக்கான். பிகாஸ் பாஸ்கர் ஒரு ராஸ்கோல் படத்துலேயே நம்ம அரவிந்த் சுவாமி அந்த வேஷ்டி சட்டையோடு தான் இருந்தார். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போய் பார்த்ததில்லை. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு கதை கட்டம் இவங்க 2 பேருக்கு இருக்குன்றனால இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. எனக்கே ஆசையாக தான் இருக்குது இந்த படத்தோடைய ஒரு இந்த மாதிரி சீன்ஸ் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. எப்படி இருக்க போகுன்னு தெரியும். பிகாஸ் சத்தான்னு அவர் சொல்கிறாரு, நினச்சி இந்த அண்ணன் தம்பி. பிகாஸ் அன்னைக்கு அந்த பாட்டில் அப்படி தான் நான் நினச்சேன். ஸோ இதில் வேறு மாதிரி இருக்குது. பிகாஸ் நாங்கள் எதிர்பார்க்காதான் நடக்கும் படங்களில், அதுதான் உண்மையான விஷயம். அண்ட் டீசருக்கு தான் அப்படி, ட்ரெய்லருக்கான விஷயங்கள் எப்படின்னு தெரியாது. ஸோ அதையும் நாங்கள் பார்க்கணும் இன் ஃபியூச்சர். அண்ட் இந்த படத்தில் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட சீன் மாதிரி தான் இருக்குது. அப்படி நானும் பார்த்து இந்த படம் போகிற மாதிரி இருந்துச்சு. எந்த மியூசிக்கும் இல்லை, அவங்களுடைய வோக்கல்ஸ் மாதிரி தான் கேட்டுச்சு. இப்படி தான் விஷயம் ஒன்று. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஓப்பனிங்கே நல்லாயிருக்கு. ஸோ அதுதான் நான் சொல்ல வர ஒரு விஷயம். அண்ட் அதையும் தாண்டி 2 பேரோட காம்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் கார்த்திக்கு சொல்லவே தெரியல, அவருக்கு பருத்திவீரன்லேருந்து ஆரம்பித்தா கொம்பன், அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்கள்லாம் அவர் நடித்தனாலே அவருக்கு அந்த வில்லேஜ் லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கும் ஈக்குவலாக நம்ம அரவிந்த் சுவாமி பண்ணும்போது ஸோ இட் மேட்சஸ் ஈக்குவலி. ஸோ அதான் விஷயம். அண்ட் அவரும் ரொம்ப நல்லா இருக்கு இது ஒரு சீன்ஸில் பார்க்கும்போது. தட்ஸ் இட். அண்ட் மியூசிக்கும் நம்ம கோவிந்த் வசந்த் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லருக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்டர்டெய்னிங் ஃபில்மாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். எஸ், அதனால் இந்த படத்தோட டீசரை பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் இந்த ட்ரெய்லருக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த இந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும். இல்லை இதை பற்றியாச்சும் எடுத்து பேசணுமா தான் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் என்னோட புதிய வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.